துரு நட்சத்திரத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இன்னொரு வெள்ளம் எங்க கொண்டு போனேன்? உடலுக்கும் துரு நட்சத்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால இப்ப நாம இந்த இன்னொரு வெள்ளம் உபதேசித்த உணர்வின் தன்மை கொண்டு இப்ப நாம தியானிப்போம். சாயங்காலம் அடுத்து தொடர்பு கொள்வோம். ஏன்னா இது நம்ம மனிதன் வாழ்க்கையில் என்ன செய்யுது, ஏது செய்யுது. நம்ம இத்தனை நாள் தியானம் பண்ண என் தொழில் நல்லா இல்லையே, இதோட தான் கலந்து போயிட்டா இருக்கிறோம். இப்படி எல்லாம் பல கேள்விகள் எண்ணிக்கிட்டு பல நிலையில் என்ன எல்லாம் தியானம் பண்ணி என் கஷ்டம் பண்ண மறுபடியும் தூக்கி இதோட போட்டு விட்டுருவோம். நம்ம சாப்பிட்டு நஞ்ச மலமாக்க அந்த நஞ்ச மலத்தையே மீண்டும் ஏதோ சாப்பாடோடு போட்டு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் இன்னைக்கு பெரும்பகுதியானவங்க இருக்கிறோம். ஏன்னா நஞ்சை கிடைக்குது. ஆனா இதை சொன்ன எண்ணத்தால் என்ன செய்யணும், நஞ்சை சேர்க்கிறோம். நம்ம உடல் நஞ்சை நீக்குது. நாம் என்ன செய்யணும், வேதனை வெறுப்பு சஞ்சலம் இதெல்லாம் என்ன செய்யறோம், மீண்டும் இந்த உடலை நஞ்சை சேர்க்கிறோம். இந்த உடல் தான் எத்தனை தான் கழிக்கும் சொல்றத தாச்சுங்களா. நம்ம நல்ல உணர்வோட சேர்த்து 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 நல்ல உணர்வு பூரா பாழாக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நாம் விடுபடுறது வேண்டும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் ஜாஸ்தி வரலையா? 10-9 இருக்கும். அது சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமா இருக்குங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனான பெண் உடல் நஞ்சை மலமாக்குது. ஆனா இப்ப என்ன செய்யறோம், இப்ப நாம் நல்ல உணர்வு என்ன செய்யறோம், நஞ்சா மாற்றணும். ஏன்னா இந்த ஆசையின் நிமித்தம். ஆனா இந்த உடலையும் நிமித்தம் வரப்போகும்போது இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே இதை செய்யுதுன்னு அது என் பையனை நான் வளர்க்கணும்னு நினைச்சேனே, இப்படி சொன்னபடி கேட்கலையே, இத்தனை காசு இப்படி செலவழிச்சுட்டானே என்ற இந்த உணர்வு தான் நாம் என்ன செய்யறோம், வேதனை என்ற உணர்வின் தன்மையை நஞ்சை சேர்த்து நம் உடல் உள்ள அணுக்களை பூராமை மாற்றி அது அந்த விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி நாம் மீண்டும் எதில் கொண்டு எத்தகைய வேதனை அணித்தமோ அந்த வைரஸ் என்ற கிருமிகளை மாத்திரம். இதான் மூசிகா வாகனா நாம் சுவாசித்த உணர்வுகள் வாழ்க்கையை நடத்துது. அதே சமயத்தில் நாம் கோவப்படுறோம்னா அந்த சுவாசித்த கோவக்காரணமாக மாற்றுது. அப்ப அந்த கணங்களுக்கு அதிபதியாக என்ன செய்யுது, நம்மளுக்கு கோவக்காரணமாக மாற்றுது. கோவக்காரணம் மாற்றினாலும் பரவாயில்ல, கடைசியில் ரத்த கொதிப்பா மாறுது. எதன் வழி நாம் சேர்த்தோமோ அதன் வழி இந்த உடலை மாற்றுது. ஆக இந்த அணுக்களின் தன்மை ஆன ஒருபாடு அடுத்த நினைச்சிடும். இந்த ரத்த கொதிப்போடு சாகிறவங்க எல்லாம் பெரும்பகுதி புலியாக தான் பிறப்பாங்க, வேற எங்கேயும் போக முடியாது. இன்னொரு மனித உடல் கொண்டு அவனை ரத்த கொதிப்பா மாற்றி அவனையும் வீழ்த்திட்டு அதை விட்டு வெளியே வந்திருக்கணும். கொஞ்ச நேரம் தொக்கி இருந்ததுன்னா இன்னும் மனித உடலை கேட்டு யார் மேல கோபம் வந்து அந்த உடலுக்குள்ள போகும். அந்த கோபத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் முழுமையாக்கி இந்த உயிர் அணிச்சு வெளியில வந்து இருப்பாரு. அடுத்தபடி புலியின் ஈர்ப்புகளை போய் புலியா பிறகு. அதனால இதெல்லாம் நாம ஏதாவது ஒண்ணு என்றோம், இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு வேதனை என்ன, இந்த வேதனை உணர்வு நம்ம உடல் எல்லாம் மாறி இந்த வேதனை எதாவது உணர்வுகள் சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த வேதனை தக்க உடலை அமைக்கும். கைகால் குடைச்சல் வரும், அது ஆதாயம் வரும், மூட்டுவாதம் வரும், கீழ்வாதம் வரும். இதுகளெல்லாம் நமக்குள்ள சேர்த்துக்கொண்ட வினைகள் தான். அந்த வினைக்கு நாயகனாக நம்ம இயக்கிட்டு அதன் உணர்வின் தன்மை வினைக்கு நாயகனாக அதிகமாயிடுச்சா கணங்களுக்கு அதிபதியாகி அதன் உணர்வின் தன்மை கொண்டு உடலாகும். விநாயக தத்துவத்தில் தெளிவாக கொடுக்கலாம். அப்ப அதிபதி ஆயிடுச்சு அதை சொன்னபடிதான் கேட்கணும். இந்த கொஞ்சோண்டு மூட்டு வலி இருக்கும், இந்த வேதனை அதிகமானோன்னு எல்லாத்தையும் முழுமையாச்சிடணும். அதான் விஞ்ஞானி என்ன செய்யறாங்க, இதை ஒவ்வொன்றும் மாற்றி 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 கொடுத்து அது எதன் உணர்வு ஒன்றாக்கப்படும் போது அதன் வழி மனிதனை மாற்றலாம். ஆக எதன் வழி உணர்வு தன்மை வைரஸை மாத்திரமோ அதன் வழி சீக்க போக்க முடியும். அந்த சீக்க போக்கி அவன் இது பண்ணாலும் கூட இவன் ஆசை யாரை விட்டது, இவன் இப்படி செய்யறானே அவனுக்கு கொடுத்தானே இந்த மாதிரி செய்யலேங்கிற இந்த வேதனை உணர்வு எடுத்து மீண்டும் அதை மாற்றும். ஆக நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் ஒன்றும் விளையாது. ஆக அந்த அருஞானி என்ற உணர்வை சேர்த்து 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 இது வலு கூட்டினால் இந்த உணர்வின் தன்மை நம்ம வாழ வைக்கும், கொஞ்சம் அமைதி பெற செய்யும், மன வலு கிடைக்கும், சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும், அந்த சிந்தித்து செயல்படும் தன்மை வரும். ஆக அந்த அரு உணர்வு நமக்குள் பெருக்கும், நம்ம அணுக்களை மாற்றும். இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அது இழுத்துட்டு போகும். அது பிறச்சதுக்கு தான் சில பேர் என்ன இதெல்லாம் கிடைச்சி என்ன ஆக போகுது எல்லாம் மாற்றமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் இல்லை, எத்தனை பேர் எதன வழியில் எதன நிலைகள் இருக்கிறாங்க. அதனால நாம இந்த மெய் உணர்வின் உணர்வோடு நம்ம ஒன்றி செல்வோம். அடுத்து வேற ஏதாவது கேள்வி இப்ப நம்ம சொன்னேன், இதுல ஏதாவது வினாக்கள் தெரிந்து கொள்ள மறந்திருந்தான் அல்லது ஞாபகம் இழந்திருந்தான் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம தியானத்துக்கு போவோம். நுகர்ந்த உணர்வுகள் ஆன்மாவத்தை சொன்னீங்க, அது கண்களால் செயல்படுகிறது என்று சொன்னீர்கள். அப்படிப்பட்ட நிலைகள் இந்த
உடலில் பதிந்த நிலைகள் செயல்படும் பொழுது, இப்ப தபோவனத்தில் உபதேசம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது இப்ப இங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு சரி அதை சொல்லலாமா? சும்மா சொல்லலாங்க, அது மனசுல அடக்கி வச்சா தப்பா போயிடும், வெளியிலே சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு கேட்கக்கூடிய உபதேச தருணத்துல சாமியோட உபதேசத்தை முழுதும் கேட்டு அதை பதிவு என்ற ஆத்திரத்தில் அமர்ந்திருந்தாலுமே சில கிறக்க நிலைகள் உருவாகின்றது. சிலருக்கு முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில நேரம் கிடைக்கப்படுகிறது. சில நேரங்களில் ஒரு கிறக்கமான நிலையில் அமர்ந்து அந்த கேட்கக்கூடிய நிலையில் இல்ல ஞானியனுடைய நிலைகள் உள்ளே பதிவாகின்றதா, இல்லை உள்ளே சேர்த்திருக்கின்ற சில நிலைகள் அதை அமைக்கி நல்ல நிலைகள் உருவாகின்றதா என்ற கேள்விக்கு பதில். இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, நல்லதா நினைச்சிட்டே இருக்கிறீங்க, நல்லதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தன் வேதனைப்படும் சொன்ன உடனே என்ன ஆகுதுங்க, உங்க நல்ல அணுக்கள் சோர்ந்துருது இல்ல. இதே மாதிரி வேதனை நீக்கும் உணர்வுகள் ஞானியுடைய உணர்வு வரப்போகும்போது உண்மையே வசிஷ்டார் அந்த பெற வேண்டும் என்ற ஆசையில் இருக்கும்போது உள்ளுக்கு போகும். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் சொந்தங்கள் இதெல்லாம் இருந்ததோ அதை அடக்கி இந்த உணர்வுகள் மேலோங்கும். நல்லதா இருக்கிறீங்கல்ல, இருக்க போகும்போது ஒருத்தர் திடீர்னு வேதனையா சொன்னவன என்ன ஆகுதுங்க, உங்க நல்ல மனசெல்லாம் ஒடுங்கி போகுது. அப்ப நீங்க நல்ல மனசு வேதனைன்ற உணர்வு உங்களை ஒழுங்க செய்யுது. வேதனை நீக்கிய ஞானியின் உணர்வு சொல்லும் போது என்ன ஆகுது, இந்த உணர்வு ஆன அப்படின்னு நினைச்சு உங்க மேல இருக்கிற ஆசையெல்லாம் மாற்றி ஒரே நிலையில உங்களுக்கு நட்சத்திரத்தை கொண்டு போகும். அந்த உணர்வு உங்களுக்கு தூக்க மாதிரி தெரியும். ஏன்னா மற்ற தீமையில் ஒழுங்கு அதை விட ஒரே நிலையில உங்க உடல் உள்ள அணுக்கள் எல்லாம் இதை பெறுது. அந்த பெருகிய நிலையில உங்க ஞானத்தை அந்த இது துரு நட்சத்திரத்தின் பேரல் பெறணும்னு சொன்னா உங்களை அங்க கொண்டு போகும். எங்க மதிப்பீங்க, உங்களுக்கு மேல தூக்கணுமா இருக்கு. நீங்க தூக்கத்துல உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த புவியின் கணம் இருக்காது, உங்களுக்கு அந்த துணை நட்சத்திரத்தின் ஈடுபட்டது இருக்கும். அப்போ உடம்பு மெதுவா இருக்கும். சங்கடம் சலிப்பு இந்த நிலைகள் எங்காது தூங்காமல் தூங்குறது எக்காலன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இப்ப என்ன செய்யும், தீமை என்ற உணர்வு வராதபடி அந்த அருள் உணர்வோட இங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்றது அர்த்தமா இருக்குங்களா? வேற கேளுங்க. எல்லாம் எனக்கு தூக்கம் வருது, மயக்கம் வருது, அதனால சாமி சொல்றது கேட்க முடியல. அதைத்தான் நான் சொல்றேன். கேட்காம விட்டுட்டீங்கன்னா சரி சாமி சொல்றாரு என்னமோ சொல்லி பெரியவர் சொல்றேன். ஆமா கேட்கணும். கேட்டதுனால என்ன நம்ம சாமிகிட்ட கேட்டோம்னு நினைக்கிறேன். கேட்டால்தான் அர்த்தம் மனசுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வேற யாராவது, ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்டதுல இருந்து கிரேதா இந்த உடல் துவாரக இந்த உடல் இங்க கவுந்து கொண்டப்ப உடல் என்ன கிரேதா உயிலப்பட்டு உணர்வின் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் உணர்ச்சியதான் அதற்கெல்லாம் மாறும். அப்ப நாம என்ன செய்யறோம், இதே மாதிரி நம்ம கண்கள் தெரிந்த ஒருபாடு என்ன செய்யறோம். இப்ப கலியில இப்ப என்ன செய்யறோம், இப்ப மனிதனை போல உருவாக்கலாம், அவனை போல உருவாக்கலாம் அப்படின்னு நினைவு வருது. இப்ப ஒன்றை ஒன்று கொன்று சாப்பிட்டதுதான். இதே மாதிரி என்ன செய்யறாங்க, ஒன்றை கொன்று இன்னொரு மனிதனை உருவாக்குறான், இன்னொரு உடலை கொண்டு என்ன செய்ய இன்னொரு உடல்ல பொறுக்கிறாங்க. இப்ப இது கலிங்கிற வகையில வந்துருச்சு. தனிக்கிற உலகத்தில் உள்ளவனை பூரா அழிச்சு போட்டு ஒரே நாடா ஆட்சி நம்முடைய குணங்களுக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறேன். மாற்றுக்கொண்டவங்களை புறத்தையும் கொன்ற வேண்டும் அப்படின்னு நிலையில இன்னைக்கு அரசர்களுடைய தத்துவம் இல்லைங்களா. அதே தத்துவம் இங்க மக்கள் மத்தியில் வரப்போகும்போது என்ன செய்யுது, இதே உணர்வு வந்து காடியை கும்பிடுவோம், அதை கும்பிடுவோம், இதை கும்பிடுவோம் சொல்லிட்டு நரபலி குறித்து இந்த உடல் நீச்சைக்கு வர்றவங்களும் நிறைய பேருங்க. இந்த அரசருடைய செய்து கொண்ட இதே நிலையில் தான் நீ நரபலிகளை கொடுக்கறதும் மற்ற நிலையை செய்யறோம். ஆக இதே மாதிரிதான் தான் வாழ வேண்டும் என்பதற்கு தான் தீவிரவாதம் வந்து இந்த முறைப்படி சரியில்லைன்னா அவனை கொள்ளு, அது சரியா போங்கிறான். கொன்ன ஆவி எங்க போகும்னு இவனுக்கு தெரியல. இதே உணர்ந்து என்னும் பரவ போகும்போது இதை விட அதிகமாக உணர்வு இவனை கொல்லும், மற்றவங்களையும் கொள்ளதாங்க. இதுல இருந்து தப்ப முடியாது. இந்த கொல்லக்கூடிய உணர்வு மாத்துறதுதான் இப்ப நிச்சயம் கர்ப்பத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சக்தியை கொடுக்குறோம். இப்ப உங்களுக்கு கொடுக்க முடியலைங்கிற போதுதான் அந்த கருவில் வர்ற குழந்தைக்கு 4 மணிக்கெல்லாம் சரியா அவங்களுக்கு அந்த சக்தி பெறணும், அது துற நட்சத்திரத்தின் பேரல் பெறணும், உலகை காக்கணும், அந்த அறிஞானிகளை வரணும்ட்டு என்னுடைய பெரிய பேரும் அதுலதான் இருக்கு. இப்ப சொல்றது சக்திங்க. இந்த 14 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய இந்த விஷத்தன்மையான உணர்வுல இருந்து மீட்டதுக்கு அவங்க பார்வையில எப்படி அன்னைக்கு திருஞான சம்பந்தர்
அவர் வாழ்க்கையில என்ன செய்தாரு? பிறந்த பெண் விஷமான உணர்வுகளே, பார்வையிலே பல நோய்களும் பல தன்மைகளும் போகும் தன்மை வந்ததும், அதே போல இந்த ஞானிகளை உருவாக்கினால் ஒழிய நாம் இந்த நாட்டையோ மக்களையோ காக்க முடியும். ஆனா உங்க குடும்பத்தில் ஒரு ஞானி பிறந்து விட்டார், உங்க துயரங்களை போக்க உருவாகணும். அதனால ஒரு கருவில் உருவாக்கக்கூடிய குழந்தைகளை அந்த ஞான குழந்தைகளாக நாம் உருவாக்கி விட்டார். அதன் வழிகொண்டு அந்த குடும்பத்தையும் பாதுகாக்கிறான், உலகையும் காக்கிறான். அதனால நாளைக்கு அந்த உலகம் வரணும். அந்த அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு ஒளியான மணி எப்போது மனிதன் ஒளியானாலும் அந்த உணர்வு பெருகும் காலம் வரும். என்னைக்குமே ஒரு துன்பத்தின் எல்லை கடந்து வரப்படும் போதுதான் அந்த உணர்வின் தன்மை நாம் பெருக்க முடியுது, வளர்க்க முடியுது. இப்ப எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா தெரியாது. இது பின்னாடி போக 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 போகதான் இதனுடைய உணர்வுகள் உலகம் முழுவதுக்குமே தெரியும் தன்மை. இப்ப ஏதோ நீங்க ஏதோ 4 பேர் 10 பேர் வர்றீங்க, 100 பேர் வர்றீங்க, அப்ப இந்த 100 பேர் இந்த உலகம் முழுவதுக்குமே மாற்றும் சக்தி இருக்கும். இப்ப கருவில வளர்ற குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்துல இதே போல உலகை வெல்லக்கூடிய சக்தி பெறணும் என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் தான் சொல்றது. அப்புறம் வேற யாராவது கேட்கும்? மைக் அவர்கிட்ட கொடுங்க. சாமி சொல்லுங்க. இந்த 4 பேருக்கு கொடுத்தீங்களாங்க சாமி சக்தி, அவங்க எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க சாமி. அதை இறக்கிட்டாங்க கீழே. அதுக்கு பின்னால 100கணக்கான 1000கணக்கான தியான வழி அன்பர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க பல ஆண்டுகளாக. ஆனா எல்லாம் அந்த மாதிரி இல்லாம இப்ப ஓரளவுக்கு மாறி நல்ல முறையில எல்லாம் சாமியோடைய அந்த உபதேசம் கேட்டு ஒரு அளவுக்கு செயலாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆசாபாசம் இருக்கு, பொண்டு பிள்ளைலாம் இருக்குல்ல சாமி, சொத்து சொந்தமா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஆசாபாசங்கள் இருக்கு. இருந்தாலும் சாமி வெளிக்கு எல்லாம் வர்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க சாமி. அப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன கருத்துல இருந்துங்க, இப்ப சில அன்பர்கிட்ட சொல்ல முடியல, கேட்க முடியல சாமிகிட்ட. என்னமோ அன்னைக்கு வர்றப்ப அவங்க ஒண்ணுமே கேட்கல, திடீர்னு சாமி கொடுத்து அவங்களுக்கு சக்தி கொடுத்து அது வந்துச்சு, லிங்கம் வந்துச்சு, அது வந்துச்சு, எல்லாம் உடம்பா நல்லாச்சு. நம்மளாம் இப்படி வந்துட்டே இருக்கிறோமே, ஒண்ணு சாமி சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஒரு சக்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கம் நம்ம அன்பர்கள்லாம் இருக்குங்க. பேச்சு வாக்கில் பேசுறப்ப இருக்குங்க, கேட்க முடியல சாமி கிட்ட. அது மாதிரி ஏதாவது ஆயிருமான்னு சாமி நினைக்கிறாரு போட்டிருக்கு. அதனால சாமி பொண்ணு இறக்கவே மாட்டேங்கிறாரு, சும்மா விஷயத்த சொல்லிட்டு போறாரு தவிர்த்து அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இப்போ இன்னொரு யோசனைங்க சாமி, சந்தேகம் யோசனை ரெண்டும் சேர்ந்து கலந்து வருதுங்க. ஏனுங்க, இப்போ சாமி சொல்ற முறைப்படியே அந்த தியான வாழ்க்கையை ஆக்கிங்க. அந்த சப்தரிசிகளுடைய சக்திகள் முழுவதும் தன் உணர்வுகளை பதிய வச்சுங்க. இந்த புறவாழ்வை பூரா நீக்கி ஏதோ குடும்பத்துக்கு சோறு கிடைச்சா சரி, சாப்பாடு கிடைச்சா சரி, சட்டை கிடைச்சா சரி, போகணும் அளவுக்கு பார்த்துக்கிட்டு பெரிய பணக்காரனும் கூட அப்படி வச்சுங்களேன், அப்படியெல்லாம் விட்டு போட்டு சாமி சொல்றபடி நடந்துட்டா, ஏதாவது நாங்க உயிரோடு இருக்கிறப்பவே கொஞ்சம் சக்தி ஏதாவது எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கிடைக்குங்களா சாமி? அப்படி பண்ணலாம். அது ஒரு சந்தேகமா இருக்குங்க சாமி. ஒண்ணு சரிங்க, அப்படி ஏதாவது அப்படி சக்தி கிடைச்சா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பாத்துக்கலாம்ல. இப்படி 4 பேர் நடந்து காமிச்சா அவங்களுக்கு சக்தி கிடைச்சிருச்சு பாரு, அப்படி நம்மளும் நடக்கலாம். நிறைய பேர் வரலாங்களா சாமி? இந்த சக்தி கிடைக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. இப்ப எப்படின்னா கிடைக்குமோ கிடைக்காதோ, வருமோ வராதோ, ஏனுங்க ஒருவேளை இப்படி போயிட்டோம்னா அந்த இருக்கிறதெல்லாம் போயிருமோ அங்கிட்டு, அது வேற விவகாரமா இருக்கு. ஆனா இங்க சாமி அதுக்கு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு சாமி. அதாவது நாம நீங்க சாப்பாடு போடுறீங்க, நல்லாதான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டா போயிருமா? நீங்க நல்ல சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டாதான் எனக்கு நல்லது. அதனால போடுற சாப்பாடை சரியான முறையில் சாப்பிடணும். அப்ப அந்த ருசியினுடைய தன்மை தெரியும். இன்னொருத்தர் சாட் போட்டு நல்லாதாங்க இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படி இருந்ததுங்க? நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லணும், எப்படி நல்லா இருந்ததுன்னு சொல்ல தெரியாம இருக்கிறோம். அதனால நாம இன்னொரு வேலும் சொன்னதுடைய உணர்வுகள், இப்ப நாம உடல்ல புண்ணாயிருச்சு, அந்த புண்ணுக்கு கொஞ்சம் வேதனைப்பட்டாலும் கொஞ்சம் மருந்து போட்டு முதல்ல மருந்து போட போகும்போது வேதனை தான் இருக்குது. ஆற வேணுங்கிற ஆசையோட இருக்க போகும்போது வச்சிருக்கிறோம். கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூரம் கடுகடுப்பு ஆகி போச்சோன்னா என்ன வேதனை ஆகுதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன்னு ஆரம்போ. மனிதனின் வாழ்க்கையில
நாம் எத்தனையோ விதமான வேதனைகள் தோற்றுவிக்கும். அந்த எத்தனை விதமான வேதனை தோற்றினாலும் அதை மாற்றியமைத்த அருஞானின் உணர்வுகளை நாம் அடிக்கடி நுகர்தல் வேண்டும். அப்ப அந்த வேதனை போக்கும் சக்தி கிடைக்கின்றது. இப்ப நான் என்னதான் கொடுத்தாலும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில் தான் இருக்கிறத தவிர, சாமி நான் பெரிய சக்தி, இப்ப உங்களுக்கு தெரியாமல் எவ்வளவு பெரிய சக்தி கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய சக்தி உங்ககிட்ட கொடுக்குறேன். அது உங்ககிட்ட இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்ன செய்யறீங்க? சீபும்பா வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்படி நடந்ததுதான் முந்தைய கால நிலைகள். அப்படி நடந்ததான் இதை சொன்ன எனக்கே சக்தி இருக்கு, சாமி தயவு என்ன வேணும் அப்படின்னு பிச்சு போனதுதான் பெரும்பகுதியான நிலை. நான் எல்லாருக்கும் இது தெரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இது அற்புதமான நிலை, இதெல்லாம் தெரிஞ்சிட்டாம உலகத்துக்கு எவ்வளவோ நன்மை பயக்கும்னு நினைச்சேன். கடைசியில எல்லாரும் ஆசைகளை தூண்டி விடுற நிலைதான் வந்தாச்சு. ஆக மொத்தம் ஒருவருக்கு புரியக்கூடிய சக்தி கொடுத்தாலும் அடுத்தவங்க புரிஞ்சிடக்கூடாதுன்னு முதல்ல அங்க பவானில இருக்க போகும்போது சேல் டாக்ஸ் ஆபீசர் அவருடைய சம்சாரத்துக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்தது. எங்க பெற வேணும்னு ஆசையில் இருந்தது. அந்த ஆசையில் இருக்க போகும்போது சின்ன சேல் டாக்ஸ் ஆபீசருக்கு அந்த அம்மாவுக்கு முதல்ல காட்சி கொடுத்தது. காட்சி கொடுத்து சில இதுகள் எல்லாம் சில நோய்கள் எல்லாம் போக சொல்லி அதை அந்த அம்மா மூலியத்திலே போச்சணும். அப்ப இங்க ஆசை ஏற்படுத்தணும். இங்க ஆசை ஏற்படுத்தி இது தியானத்துக்கு ஆரம்பிச்சது. தியானத்துக்கு ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆகி போச்சு, நான் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் சரியா போகும், இந்த மாதிரி வை அந்த மாதிரி வைன்ட்டு நீ கேட்காமலே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யாரு சிலருக்கு தோஷங்கள் எப்படி நீக்கிறது என்ன செய்யறது அப்படிங்கிற உணர்வை காட்டிட்டு வந்தேன். நீங்க அந்த அம்மா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா வந்த உடனே கடைசியில கையெல்லாம் ரொம்ப இது செய்த உடனே சேலையெல்லாம் ஓட்ட ஓட்டையா விழுந்துருச்சு. நம்ம பீடி குடிக்கிறோம் இல்லைங்க, அந்த ஓட்டையை வச்சு இந்த சேலையெல்லாம் ஓட்டையா விழுந்துருச்சு. மேல காயம் ஆகல, அப்புறம் திடீர்னு புகையுங்க இந்த மாதிரி போயிடுதுன்ட்டு அப்ப அம்மா அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா இங்க வந்து தெரிஞ்சிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிய வச்சது அந்த தோஷங்கள் நீக்கணும்னு நீ நினைக்கிறேன், அந்த தோஷங்கள் உன் வழியில எவ்வளவு வருது பாரு அப்படின்னு அத மாதிரி சொன்னேன். அப்புறம் அதே அம்மாவுக்கு என்ன பாட்டு எழுத சொன்னேன். பாட்டு எழுத சொன்ன உடனே இது என்ன செய்ச்சு, நான் பாட்டு எழுதுறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தகராறு வந்து ரெண்டு பேருக்குமே இது வந்துடும். அதே சமயத்துல இந்த ரொம்ப அகராயத்தனம் வந்த உடனே எம்எல்ஏ சேலம் கிருஷ்ணராஜ் அவர் எம்எல்ஏ ஆகணும், அவரை கூட்டு வந்து எல்லா விஷயத்தையும் பேச வச்சேன். எல்லா விஷயத்தையும் பேச வச்சேன். உடனே இங்க ரோசம் வந்துருச்சு. அதே சமயத்தில் டாக்டர் கிருஷ்ணனுக்கு இது கொஞ்சம் திமிரா போன மாதிரி இருந்தது. டாக்டர் கிருஷ்ணனுக்கு எடுத்து ஒவ்வொரு கோள்லையும் அணுக்கள் எப்படி போய் சேருங்க சொன்னேன். என்ன எங்க வீட்டுல சாப்பிட்டுருங்க எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க, அவருக்கெல்லாம் அந்த டாக்டர் கிருஷ்ணனை எத்தனை பேரும் விருப்பப்பட செய்தது. ரெண்டு பேருக்குமே சண்டைங்க. இது வந்து இதுல நம்ம மாதேஸ்வரர் மலையில கொண்டு போய் வச்ச உடனே ரெண்டு பேருக்குமே சண்டை, நானா நீயா. அதே சமயத்துல இவர் கல்சாமி அவங்க தம்பி பையனுக்கு காட்சி, அவர் நடுவர் உணர்வானவன்னு அவனுக்கு காட்சிகளை கொடுத்து எல்லாம் இங்கதான். அவன் உடல்ல கொஞ்சம் இதான ஒண்ணு நினைச்சதுன்னா அடையாள சாட்சியாக சூழல் மாதிரி அவனுக்கு அச்சு வந்து விடுவோம். அச்சு வந்து விழுந்தவன அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க, கிடுகிடு செய்யாத வேலைகளை எல்லா வேலையும் என்ன செய்யுதுங்க, ஒரு மனிதனுடைய உணர்வுகளை என்ன இயக்குதுங்கிற வகையில் இல்லைங்க. அவன் உடனே எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா இவங்க வீட்டுல எப்படி நடக்குதுன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா அவங்க வீட்டுல இருந்து என்ன செய்திருச்சு தெரியுங்களா, இது நம்ம பழனிசாமி அவங்க சம்சாரம் ஆஸ்மா நோயில நீங்கினதுங்க, இறந்ததுங்க. அந்த அம்மா வந்தவன என்ன ஆகி போச்சு தெரியுமா, வந்து அந்த அந்த ஒரு ஆவி உடல்ல சேர்த்தா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆவியின் தன்மை எப்படி இயங்குதுன்னு காமிச்சவங்க. அந்த அம்மா மேல வந்து அந்த அம்மா முனிசிபாலிட்டியில கிளர்க்கா இருந்துகிட்டு இருந்தது. அந்த கிளர்க்கா வேணா அந்த அம்மா மகளுக்கு வந்து இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது, பொம்பளை பிள்ளை. அது டாக்டர் ஆபரேஷன் பண்ணா இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணும் இல்லாம கரைஞ்சு போகணும், கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்ச உடனே அது மேல பக்தி கொண்டுருச்சு. பக்தி கொண்டவொடனே இறந்த பின் ஆவிகள் என்ன செய்யுது அப்படின்னு அது காமிச்சிடும். அந்த இறந்த பின் ஆவிகள் என்ன ஆகுதுன்னு காமிச்ச உடனே என்ன ஆகி போச்சு, இதே நம்ம கந்தசாமி அவங்க வீட்டுலதான் கொண்டு காமிச்சு பழனிசாமி சம்சாரம் எப்படி இறந்து போன நிலைய அந்த அம்மா எப்படி கண்ணாடி போட்டு நடக்குமோ, எந்தெந்த பேச்சு பேசுமோ,
இத்தனையும் பேச ஆரம்பிச்சவங்க. எங்க வீட்டுல அத்தனை பேரும் அழுதாங்க. யாருங்க? அவங்க வீட்டுல பழனிசாமில இருந்து பிள்ளைகள் இருந்து அது பழனிசாமி குழந்தை ஒரு பிள்ளைன்னு அம்மானு போய் கட்டி தாய் பிடிச்சவங்க. யாரு? அந்த அம்மா மாதிரியே அதே நடிச்சு காமிச்சு. ஏன்னா இந்த உணர்வெல்லாம் செய்து காட்டினவன் தான். இதெல்லாம் எதுக்காகுது? இந்த உடலுக்காக தான். அதுதான் அங்க இதெல்லாம் பண்ணி அங்க நம்ம குருநாதருடைய சிலையை வச்சு சேலத்துல அது தியானத்துல இருந்து அந்த வர்றவங்களுக்கு அந்த உணர்வுகள் காட்டுறது வந்து இப்ப முதல்ல சிலையை வச்சது அங்கதான் சேலத்துல தான். வேற எங்கேயும் குருநாதருடைய சிலையை வைக்கல. அந்த சிலையை செய்யறதுக்கும் அந்த சிலை செய்யற ஆளுகிட்ட 1000 ரூபாய் கொடுத்த உடனே அவன் தப்பு பண்ணா அவனால முடியல. அப்புறம் அதெல்லாம் உடிச்சு விட்டு முட்டி அதுக்கப்புறம் அது மேல கால் வைக்காம கல்ல வச்சு தட்டினாங்க. முட்டி போட்டுக்கிட்டேன். எல்லாம் நடந்த நிகழ்ச்சிங்க. செய்யணுங்கிறது இல்ல, எதனையும் செய்யணும். இந்த காலம் நெருங்கிட்டு இருக்குங்க. போட்டு எல்லாத்தையும் தெரிந்துக்கொள்ள வேண்டியதெல்லாம் சொல்லி கடைசியில் அங்க வந்து அதே மாதிரி செய்யணும். அதே சமயத்துல அவங்க வீட்டுல பழனிசாமியுடைய பிள்ளை மூத்த பிள்ளை இப்ப திருப்பூர்ல இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு தான் காட்சி எல்லாம் கொடுத்து இந்த வீடு இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அதனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த கடனை கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்ப அந்த காட்சிகளை கொடுத்து விட வேண்டிய வேலை செய்யலாம். அதே சமயத்துல இவங்க வீட்டுல என்னென்னமோ செய்து அது வந்து பல மந்திரவாதிகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பழனிசாமி பையன் அது வந்து 8வது அரசகோள்ல பிறந்தவன் அவனுக்கு இந்த தோஷம் பழனியில இருந்து ஒருத்த வந்தாங்க. 8 விதமான கலருக்கு பீஸ் பீஸா அப்ப மில் துணி எல்லாமே ஜவுளிய வியாபாரம் பண்றாங்க. போட்டோன்னா கூடைய போட்டு மூடினுங்க இதை செய்தான் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போ அப்படின்னு சொல்லுங்க. ஓடி போயிடும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா பழனியில ஒரு கண்ணு ஜோசியம் போடுறான். அவனும் செத்தானுங்க. ஏன்னா இவங்க கிட்ட பழகுனது எனக்கு தெரியாது. அவன் வந்து உடல்ல என்னென்ன செய்துகிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு இது மாதிரி செய்யாது அப்படிங்க. இவனுக்கு தெரியாது. கூலி வாங்கி கொடுத்து இந்த மாதிரி வேலை செய்து சக்கரம் கொடுக்கறது எல்லாம் பண்றது. அப்புறம் கடைசியில இதை செய்யறேன்னு சொல்லிட்டு குளத்துல அடிப்பட்டு செத்து, அதனால அந்த ஆவினால அடிப்பட்டு செத்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சொன்ன உடனே இன்னாருன்னு சொல்லி இவங்க கிட்ட போகும்போது இந்த உண்மையெல்லாம் சொன்னதுதான். இவங்க தறிக்கடையில் இருக்கிறவங்களே தறி எதாவது நினைச்சீங்கன்னா கை காலெல்லாம் வீங்கி போங்க, தொழிலே செய்ய முடியாதபடி பல பாதங்கள் எல்லாம் செய்து வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு முன்னேற்று வந்தாங்க. ஏன்னா இதே உணர்வுகள் ஏன்னா இந்த நடந்த ஆரம்ப காலங்கள்ல இதெல்லாம் என்ன நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். அந்த சமயத்துல தியானம் சொன்ன யார் கேட்க போறாங்க? கேட்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம அடிக்கடி வந்து அங்கதான் வந்து தங்குவேன், எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். இப்ப நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் அப்பவே நாங்க படுத்துக்கிட்டே சொன்னோம். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி அவங்க பிள்ளைக்கு அதே மாதிரி சொன்னது. அப்புறம் தான் அவர் தம்பி பையனுக்கு வேலுக்கு சொன்னாங்க. அவன் வந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவன் பெரிய வேலை பார்த்தான். சாமி ஒரு மைனர் செயின் போட சொன்னாரு இவர்கிட்ட. அப்புறம் இன்னும் 2 பேர்கிட்ட இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. நீங்க லாரி வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரை அவன் வரலைங்க. அவனுக்கு பொண்ணை பார்த்து எல்லாம் பண்ணி அவனுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல இவருடைய பையனுக்கு பொண்ணுக்கு வார்த்தை இருந்தாரு. அவனுக்காக வேண்டி சில இது பண்ணிட்டான்னு பொண்ணு வந்தார். 2 பேருக்கு அதே சமயத்துல இதே கந்தசாமி அவங்க என்ன செய்றாங்க, அந்த பையனுக்கு வந்து முடிவாகிறது அன்னைக்கு தம்பி கல்யாணத்துக்கு ஆகும்போது நம்ம இந்த மாதிரி அவனுக்கு முடிச்சு வச்சு தரோம்னு சொல்லிவிட்டு மங்களூர் நாராயணசாமி அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. போங்க போய் சாப்பிட போங்க அப்படின்னு அந்த வருத்தத்துல இந்த உணர்வின் தன்மை சொன்னவோட அவர் தாங்க இப்ப சொல்றது அர்த்தாச்சுங்களா. அப்போ உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது பையனை கேட்க போகும்போது இந்த அதை வந்து அவன் தம்பி பையன் கல்யாணத்துல அங்க முடிச்சுட்டு இருந்த உடனே என்ன ஆகி போச்சு, நம்ம சாமி இந்த மாதிரி செய்தாரு அந்த எண்ணங்கள் அங்க வருதுங்க. அப்ப அந்த எண்ணங்கள் வரப்போகும்போது நினைச்சுற என்ன சொல்றோம்னே தெரியாம சொல்றோம். நாராயணசாமி ஒரு கடவுள் மாதிரி போங்க போங்க நீங்க சாப்பிட போங்க. அப்ப அந்த உணர்வு எதை மறைக்குது? ஏன்னா அன்னைக்கு அந்த இடத்துல நிச்சயம் பண்ணணும். ஆனா நிச்சயம் பண்ணி அவன் வாழ்க்கையில கொண்டு வரணும். இன்னைக்கு அங்க போகலைன்னா அவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். இந்த கல்யாணத்தை செய்யலைன்னா ரோட்ல பிச்சை எடுத்து அந்த குடும்பமே என்ன செய்யணும்னா சொகுசா சாப்பிட்டு பழக்கமே தவிர செய்து பழக்கம் இல்லை. உழைக்கிறது இவங்க, சாப்பிடுறது அவங்களா இருக்கும். அந்த உண்மையின் தன்மையை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு இவ்வளவு தூரம் அந்த உழைச்சி எடுத்து கொடுத்தாலும் கூட அவனுடைய உணர்வுகள் செய்தோம் இன்னைக்கு வரை எட்டி பார்க்கல. இவ்வளவு தூரம் இருக்குது. ஒரு சமயம் சாமி குருங்கிற நிலையில மரியாதைக்கு வந்திருக்கிறான்னு கிடையாது. ஏன்னா அங்க திருச்செங்கோடு போனவன்னு நினைக்கிறாங்க. சாமி அங்க திருச்செங்கோடு அன்பர்கிட்ட சொல்வாருங்க, சாமி இவன் வந்துட்டு நான் என் சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும் இல்ல, என் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கன்ட்டு. அதுக்கு மட்டும்தான் அவன். ஆனா அவன் தேடி குருவை தேடி வர்றதில்லை. ஏன்னா அவனுக்கு காட்சி கொடுக்கறது அவனுக்கு 1000 பேர் சொல்றான். இந்த மாதிரிங்க
அவனுக்கு எந்த தொழிலுக்கும் லாய் கட்டவனும் இந்த இடத்துல திருமணம் செய்யலைன்னா அவனுக்கு வேற வழியும் இல்லை. அவன் தனியாக சுதந்திரமா தொழில் செய்து பிழைக்கக்கூடியவன் இல்லைங்க. இன்னைக்கு அவன் குடும்பத்துல யாரையுமே மதிக்காம போயிட்டான். ஏன்னா அவனை காட்சி கொடுத்த வேண்டிய நிலைகளும் சிலருக்கு ஜோசிங்கிறது காசு வாங்கிக்கிறது. இங்க இவங்க கிட்ட என்ன செய்யறது, இவங்க வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு மைனஸ் போட சொன்னாங்க, இவனு மட்டும் வந்தா கட்டாதுன்ட்டு அவனுக்கு ஒண்ணு போட சொன்னாங்க, இப்படி சொல்லி செய்ய சொன்னாங்க. காட்சிகள் கொடுத்த காலங்கள் என்ன ஆகி போச்சுன்னா நாம இருக்கிறத எனக்கு சோத்துக்கு இல்லாதவன், எங்க போனா ரெண்டு சோறு சாப்பிட்டாதானு. அதுக்காண்டி காசு கேட்டனானா இல்லை, ஏதோ ஒரு வீட்டுல உட்காந்துன்னா சாப்பாடு இருக்குது வருது செய்துட்டு இருக்கோம். யார்கிட்ட நான் காசு காண்டி செய்யறேன் ஒருத்தருக்கு. இப்போ பஸ்ஸுக்கு போறோம்னா அவங்களா பார்த்து ஏற்றி விட்டாதான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு யார்கிட்டையும் கேட்டது இதை கேட்டிருக்காங்க. செய்து போயிட்டே இருப்போம். கடமை தவறாது குருநாதர் சொன்ன வழியில் தான் செய்யணும். எல்லாருக்கும் நல்ல வழி காட்டணும். ஆக அதன் வழியில் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அதை பின்பற்ற முடியல. ஏன்னா எவ்வளவு பெரிய சக்திங்கிறத இன்னும் அவங்க புரிஞ்சுக்கிட முடியும். இப்ப நானும் பெரிய வேஷதாரியா இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா, அந்த வேஷதாரி அந்த நிலைகளை காட்டி கொஞ்சம் பயமுறுத்தி வந்தா அது வேறு விதமா. எனது குருநாதர் ஈஸ்வரர் ஒவ்வொரு உயிரும் கடவுள், அந்த உடல் ஒரு கோயில், அங்க அசுத்தங்கள் சேருது, அந்த அசுத்தங்களை நீக்க அது உன்னுடைய பிரார்த்தனை செய். அதைத்தான் இப்ப நான் செய்துட்டு வர முடியாது. இதே நிலையில் நாம் மாறணும்னா ஒவ்வொரு மனிதனும் நல்லதுதான் என்றாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன செய்யுது அந்த நிலைகளை மாற்றும். நாம் இந்த உடல்ல எவ்வளவு காலம் இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில யாரும் இந்த நிலை சொல்றது தெரியும். இதே மாதிரி இன்னைக்கு கேபிகவும் எத்தனை செய்யறாங்க. திடீர்னு வேதாள முருங்க மரம் ஏறிடும். எனக்கு திடீர்னு வரும், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா இத்தனை செய்யறேன்னு ஏன் எனக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு. சாமி தான் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா கொடுத்த சக்தி அவர் எடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அவரு என்னைக்கு பூரா பார்த்தா எத்தனை இது செய்தாலும் இன்னைக்கு நாம தபோன வளர்ச்சிக்கு மூலமே கேபிகே தான். நம்ம 1000 திட்டினாலும் பேசினாலும் வரும்னு நிலையில செய்தாலும் அதை தொடர்ந்து நம்ம தபோனத்தை வளர்ச்சி கொண்டது அந்த கேபிகே தான். இன்னைக்கு ₹1 நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா கொடுக்கறது தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் செய்தாரா என்று சொல்லவே முடியாது, ஆனா முன்னணி இருப்பார். ஆனா இங்க இருந்துதான் என்ன செய்தார் தெரியுங்க, அந்த தபோனத்தை வழிநாட்டு. இப்ப இவ்வளவு இந்த குரு பூஜையில இவ்வளவுதான் சாமிக்கு மேல ஜோசியம் பார்க்கிறவர் வரும். இப்படித்தான் வரும், இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்குங்கிறவங்கள கணக்கிட்டு சொல்வாரு. இதுவரையிலும் ஒவ்வொரு குரு பூஜைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் இப்படித்தான் நடக்கும். என்னது பத்தாது, பத்தாதுன்னு சொன்னா அங்க இருந்து என்ன செய்யுங்க, பத்தாவதுக்கு இது செய்யுங்கன்னு பணத்தை கொடுத்து விடுவாருங்க. சாமி செய்யறாரு, இது கடைசியில பத்தாக்குறையா போகும், இதுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுங்கன்னு சரி செய்யிட்டு தந்த நிகழ்ச்சிங்க. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ஆசை இருக்குது அவருடைய நிலையை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் அவருடைய சந்தர்ப்பத்தில் இந்த உணர்வு வரப்போகும்போது நினைச்சு இது மறக்கிறாரு. ஆனா தான் எடுக்கணுங்கிற அந்த நிலை இல்லை. தான் எடுக்கிறதுக்கு சக்தியை கொடுத்துருக்கிறோம், அதை எடுத்து பழகல. அது எடுத்து பழகணும். ஏனென்றால் இது காரணம், அவ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நிலையில் இருந்தாலும் ஏன்னா இந்த உள்ளுத சில பேர் நம்ம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூடுறாருன்னு குறை அல்ல. இது தன் உடல்ல பூர்வ புண்ணியம்ங்கிறது ஒன்று உண்டு, இல்லாம சாபலைகள் ஒன்று உண்டு. இந்த சாபலைகள் மிக மோசமானது. அவர்கள் நல்லவர்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த சாபலைகள் அந்த நன்மைகளை செய்ய விடாதபடி தடுக்கத்தான் செய்யும். ஆக அவர் நல்லவர் என்ற நிலை இருந்தாலும் உணர்வு நீங்க நல்ல ஒரு பொருளை நீங்க சரியான முறையில் செய்து வச்சு கொஞ்சோண்டு நீங்க விஷத்தை போட்டால் என்ன செய்யும், சிந்திக்க முடியுமா? இதைப்போலதான் அந்த சாபலைகள் தொடர்கள் உடல் இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தாலும் ஒரு நிமிஷத்துல செய்ததெல்லாம் மறக்கச்சு. எல்லாம் செய்துட்டு கடைசியில என்ன செய்தாங்கிற வார்த்தை செய்துட்டு கடைசியில் என்ன தன் அறியாமலேயே கோபிக்கும் தன்மை இல்லாமல் இது எல்லாம் சாபலைகள் தொடர்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவர்கள் சாபலைகள்ல இவங்க பூர்வத்தில் செய்திருக்கும் அந்த சாபலைகள் தொடரும். அதே சமயத்தில் ஒரு தாய் தந்தை வழியிலும் வரும். அதே சமயத்தில் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரப்படும் போது சாபலைகள் உள்ளூரை பார்த்து பிறர் மேல நம்ம பிடிக்காதவர்கள் அவரை பார்த்து சாபம் விடுவாங்கன்னா அதை ரசித்திருப்போம். அப்படி ரசித்திருந்தால் அது சாபலைகள் வரப்போகும்போது நம்ம அறியாமலேயே நுகர நேருகின்றது. அந்த சாபலை நிச்சயம் நம்மளுக்கு சாடும். ஒருத்தர் சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்று நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனா அதே சமயத்துல சாபலையுடன் தொடர்பு கொள்ளப்படும் போகும்போது நான் பார்த்துருவோம். ஏன்னா அந்த சாபலை விடும்போது அவனுக்கு நம்மளுக்கு ஆகாரம் வேணும், அவனுக்கு அப்படித்தான் வேணும், அவன் தப்பு சேருவேன். ஏன்னா தப்பு செய்துகிட்டு இருக்கோம்னா தாங்காத அவங்க சாபலை விடுறாங்க. ஆனா சாபலையின் உணர்வின் தன்மை செவ்வாய் பார்க்கணும், உணர்வின் தன்மை நுகரும். அப்ப என்ன செய்யணும், வசிஷ்டர்
அவனுக்கு அப்படித்தான் வேணும் என்ற உணர்வு தன்மை வரப்போகும்போது அவனிடம் சாபம் அவனுக்காக அவன் எண்ணி சாபலை அவனுக்குள்ள விளையுது. நாம கேட்ட ஒரு உணர்வும் வளரும். ஆக ஒரு சாக்கடை தூக்கி தொழித்தால் நல்லவர் கெட்டவர் என்று இருக்கின்றதா, இதை போன்றெல்லாம் போய் மாறும். இதெல்லாம் இந்த இயற்கை நீதிகள். இதெல்லாம் நாம் எவ்வளவு பட்டு பக்தி கொண்ட நிலைகள் இருந்தாலும், நீங்க அதே சமயத்தில் அதாவது துருவ தியானத்தின் நிலைகள் இருந்தாலும் முந்திய உணர்வுகள் இங்கே இருக்கும். ஆனா விழுந்த உடனே தொடைக்கிறதுக்கு இல்லை என்றால் அந்த சாக்கடையாக தான் இருக்கும். அதுதான் அதுக்கு சரியான ஆயுதத்தை கொடுக்கிறோம். அதை வச்சு நீங்க சுத்தப்படுத்தலைன்னா, கொடுத்தது நீங்க பயன்படுத்தலை என்றால் அர்த்தம். நான் உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லலாம், உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். நீங்க ஏற்றுக்கொள்ள கதை மூடியாச்சுன்னா வீட்டுக்குள்ள எப்படி வர்றது, வர முடியுமா? ஆகவே இதை போலதான் ஒவ்வொரு நிலைகளையும். இப்ப நம்ம டிப்டி முருகையா இருக்கிறாரு, அவங்க குழந்தை அப்ப நான் வந்த நேரத்துல என்ன ஆகி போச்சுங்க, காலில் சின்ன பிள்ளை காலில் முள்ளு குத்திருச்சு இல்லைங்களா? இந்த முள்ளு குத்துறவொன்னு அது வழி தெரியாம இருந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் தியானத்துல நல்லா வலிமையா இருக்கக்கூடியது. அதை டாக்டர்கிட்ட வேணா ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அப்படிதானுங்க, அதான் சொல்லுங்க, ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அப்புறம் தியானம் பண்ணோடனே கால் முள்ளு இப்படி குத்துனது இப்படி கூடி வருதுங்க. அந்த கண்ணிலே பார்த்தோம். அவரு தாசில்தாரா இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல இதே மாதிரி காலில் இருக்கிற முள்ளு இப்படி வருதுங்க. அதே சமயத்துல இவங்க வீட்டுல என்ன செய்யுதுன்னா எல்லாம் பாசமும் பற்றும் இருந்தது. அது ஆதிநாராயணனுடைய வீட்டுல, அவங்க வீட்டுல என்ன செய்யுது, ஜீவத்தை பொறுத்தனா போறோம் பூஜை வேணும் சொத்துன்னு கீழே வந்துடும், கீழே வந்துருவாங்க. பக்திங்கிற நிலையிலையும் சொல்ல முடியாது, அந்த பக்தி கொண்ட ஆன்மா அங்க வந்துடும். அப்ப என்ன செய்ய, ஜீவத்தை காட்டவும் முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இப்படி எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அத்தனை நிலையில அவர் உறுதியா எடுத்தாங்க. அந்த நிலையை எடுத்தவர் பார்த்தா அந்த அம்மாவுக்கு புரியுது. அந்த மாதிரி எப்படி இருக்குங்க, அதை கட்டுப்படுத்தணும் யாரு, சாமியா நீங்களா? அதை எடுத்துக்கொண்ட முறைப்படி அது செய்யப்படும் போது சாமி செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா சாமி சக்தி கொடுக்கலாம், அதைப்படி பின்படுத்தணும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த உணர்வை நீங்க எப்படி ஜீவத்தை காட்டினா போதும், சொத்துன்னு ஒழுங்குங்க. 2 நாள் 3 நாள் கூட எந்திரிக்காது இல்லைங்களா? இவர் தான் எம்எல் பண்ணணும். அந்த மாதிரி இருந்து இவர் வேலையும் பார்த்துட்டு வீட்டுல இது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்குங்க? காரணம் அந்த மாதிரி பவர்களை கொடுத்து அந்த உண்மையை ஈர்க்க வச்சு செய்தாலும் கூட எத்தனையோ இந்த மாதிரி செய்து என்ன பலன் இருக்குங்க? ஒண்ணுமே இல்லைங்க. ஆக அந்த உடல் சுகத்துக்கு தான் போகுதே தவிர நீங்க இதை பிடிச்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆர்வம் நல்லதாகன்னு இவர்கிட்ட என்ன இருக்குது, என்ன இருந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த நல்ல ஆசை கொண்டு என்ன செய்யறா தெரியுங்களா, அந்த ஆதங்கம் இப்படி இருக்குதே நல்லதை எடுக்க முடியலன்னு கொண்டு வந்துறாரு உச்சி கொண்டு உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல, அர்த்தம் போக மாட்டேன். அப்ப அதை காப்பாற்ற முடிஞ்சதா? ஆர்வம் தானே அது. அந்த ஆர்வத்தில் இவ்வளவு பெரிய உண்மை இருக்குதுங்கிறது தெரியுதுங்க. அடுத்தவங்களை பற்றி சொல்ல போகும்போது என்ன செய்யுது, அந்த ஆதங்கம் அந்த உண்மையின் உணர்வை எடுத்து சொல்றதுக்கு மாறாக இப்ப உங்ககிட்ட சொல்லி இப்ப கண்ணாடிகள் எழுதணும்னா எப்படி எழுதணும், கட்டாம அதை உடஞ்சி போகாம எழுதணும். அதுக்கு மாற அனுஷி இப்படி இருக்குது சாமி சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு ஓமா கண்ணாடி அடிச்சா என்ன பண்ணுவோம், நொறுங்கி போகுது. சொல்லுங்க. சரி, அதான் சொல்றீங்களா நீங்க, அதான் நீங்க என்னதான் விஷயம்ங்கிறது. மனதில் என்ன செய்யறீங்கன்னா எதை பதிவு வைக்கணுமோ அதான் இயக்கம். கீதையில நீ எதை எண்ணுகின்றா எதுவாகின்ற எனக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்லது செய்யறாங்கன்னு வச்சுங்க, அந்த நல்ல விஷயம் போகும்போது உங்க மோசமா நீங்க எண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க இல்லையா? அப்ப நீங்க நல்ல விஷயம் நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? அதுல எப்படி குறை காண்றதுன்னு உணர்வு தான் வரும். நீங்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாம இயக்குறது தான். அதனால குறைபாடும் உணர்வுகள் வந்த பின் அவர் நல்லது சொன்னா அந்த குறையின் உணர்வு எப்படி திருப்பணுமோ அப்படி எல்லாம் திருப்பணும். ஆக நல்லதாக்கும் நிலைக்கு வராது. சொல்றது மனிதனுடைய இயற்கையா இருப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சக்தி எடுத்தாலும் இதை நிலையை அனுபவித்தாலும் அந்த ஆதங்கம் என்ன செய்யுது, மற்றவங்களுடைய நிலைகளை தன்னை உயர்த்தி மற்றவங்களை தாழ்த்துறோம். ஆக நாம் பற்று கொண்டு இல்லைன்னு அவர் பற்று இல்லை அப்படிங்கிற போது என்ன சரி இதை வடிவமைக்க ஆரம்பிச்சோம். இதனால எத்தனை பிள்ளைகள் வருது. ஆமா, அந்த மாதிரி நிலைகளை திருமணத்தை
அதான் உங்ககிட்டதான் நாங்க அதான் வருதுங்க. அதில் படிநிலை வரக்கூட நீங்க என்றதுங்க முதல்ல உங்களை சீர்படுத்தி பார்த்துக்கணும். ஏன்னா இதே மாதிரி இப்ப ஏன் இதை நீங்க கிளற அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு மனதிலும் தோன்றும். நாம எடுக்கக்கூடிய பாதையை விட்டு திசையை திருப்போம். ஆனா பற்று இருக்கும். ஆக எல்லாத்திலையும் கொண்டு போய் என்ன செய்யும் சாம்பிள் போட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த காரத்தை நல்ல ருசியா இருக்கும், கொஞ்சம் எல்லாம் காரமா இருக்கிற மாதிரி போட்டுருவோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா உங்க அன்பை காட்டுது, ஆனா பேராசையை காட்டுது. ஆனா அந்த நிராசையா மாறுது. அந்த பேராசையை நினைச்சு நிராசையை மாற்றிக்கொள்ளும் சக்தி தான் இருக்கிறத தவிர நாம் எடுத்துக்கொண்ட பேராசை அப்படிங்கிற போது எப்படி இருக்கணும்? நீங்கள் உயர வேண்டும் என்றால் இது பேராசை. ஆக நான் உயர வேண்டும் என்றால் நான் உயர்ந்திருக்கின்றேன் என்றது இந்த பேராசை என்ன பண்ணும்? ரெண்டு இதுவும் பேராசை தான், அதுவும் பேராசை தான். அவர் உயர வேண்டும் என்ற உணர்வு எடுத்தால் நமக்கு எப்படி அதன் தெரிந்த மனம் வர வேண்டும் என்ற அந்த பேராசை என்ன செய்யும்? நம்முடைய குறைகள் இருந்து மீட்டும். சொல்றது கேட்டீங்களா? அதனாலதான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் எனக்கு கூட உண்டுங்க. சில நேரங்களில் நானே சேஃப் உங்ககிட்ட சொல்றேன், அந்த மாதிரி உணர்வு வரும். ஏன்னா இதனாலதான் குருநாதர் என்ன செய்தார் தெரியுமா இல்லையா? இங்கிருந்து போன உடனே ஒரு மரத்தை காட்டினாரு, தூசி வீசுதா அப்படின்னாரு. அதே மாதிரி இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்படி சொன்ன மரம் தூக்கி விழுகுது. அடுத்த சமயம் என்ன ஆகி போச்சு? ஒரு திமிரியே வருது. இனி யாராவது இருக்கு அப்படி தூக்கி அப்படி பந்தாடுறேன் பாரு அப்படிங்கிறேன். யாரு வந்தாச்சு இல்ல திமிரு அப்படின்ட்டு எதுக்காக தூக்கி அடிச்சு எதை கொண்டு ஒருத்தருடைய தீய சக்தி உண்டி நிலை தூக்கி எறியணுமே தவிர சாதாரண ஜீவித்து வாழும் அந்த மரத்தை தூக்கி எடுத்தவனா உனக்கு இந்த திமிரு வரும். இதே உணர்வு யார் வேணாலும் தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த எண்ணம் தானே வருதுன்னு உடனே அந்த இடத்துல சொல்றாங்க யாருங்க? குருநாதர். அப்ப நான் நினைச்சிடும் அந்த திமிரு நமக்குள்ள வர்றதுனால யாராவது கோவிச்சு அப்ப சொல்றேன்னு இருக்கிட்ட கொஞ்சம் சுண்டி பார்க்கலாம், அப்பதான் அவருக்கு அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது செய்தேன் எப்படி இருக்கும்? குறைகள் வரும். அவன் நிவர்த்தி கொண்டான வழிகள் எல்லாம் நான் சொல்லணும். இதனால நீங்க ஏற்பட்ட குறைகள் உங்களை எப்படி பாதிக்குது என்ற நிலைகள் வரும். அதான் முதல்ல இதெல்லாம் அனுபவத்தில் கொடுத்துருக்கேன். மரத்தை இப்ப நான் செய்தோன்னு தூக்கி எறியுது. இப்ப நீங்க எல்லாம் மெச்சூர் தக்கிற மாதிரி இன்னைக்கு நான் வேணா நாளைக்கு வேணா மரத்தை தூக்கி காட்டுறேன். இந்த உணர்வு வந்துச்சுன்னா என்ன இதுன்னு சொல்றத. அதனால நான் மனிதன் உணர்வு எழுச்சியட்டுமோ அது அப்பவே வந்துடுவேன். இதே போல நாம் சேவை செய்யும் காலங்களிலும் இதே மாதிரி உணர்ச்சியும் நிச்சயம் வரும். ஏன்னா நாம் அல்ல, நாம் எடுத்துக்கொண்ட ஆர்வ துணிவு குற்றத்தை அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்வதால் குற்றத்தை பெருக்கத்தான் செய்யும். ஆகவே குற்றம் என்ற நிலையில் தாழ்ந்து போறவங்க நம்ம சொல்றோம் பேசாம போறாங்க பாரு அப்படிங்கிற நிலை வரும். ஆகவே இதை கொண்டு குற்றங்களை எப்பயுமே மாற்ற முடியாது. ஆகவே அணுகுமுறைகள் நாம் எப்படி இருக்கணும்? நாம் தபோ உள்ள நிலைகளில் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவன் ஆலயம் என்ற நிலையை வளர்க்கும்போது அங்க அமைதி பெறும் சக்தி பெற வேண்டும் என்ற நிலையம். அந்த அமைதி பெறும் சக்தி நாம கொண்டால் தவிர நாம எத்தனை பெரிய நிலை இருந்தாலும் இந்த தபோன நிலைகள்ல சிலர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். இன்னைக்கு ஒருத்தர் நீங்க வர்றீங்க, 4 பேர் செய்த நீங்க 4 பேர் சொன்னீங்கன்னா அது என்னடா இங்க ரஜியா இருக்கு 4 பேர் கண்டிட்டு போயிட்டா இருப்பாங்க. வர முடியாது, இது வளர்க்க முடியாது. சொல்றது பத்தாதுங்களா? நான் வளர்க்கும் மாறாக தன்னுடைய நிலையில் உண்மை என்ற நிலையில் உண்மை நிலைநாட்டக்கூடிய சக்தி இல்லைன்னா அது போயிடும். இன்னைக்கு எப்படி இருந்து சேலத்துல எத்தனை பேர் தான் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. அன்னைக்கு உடலுக்கும் அதுக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டம் தான் வந்தது. எல்லாமே செய்தாங்க. எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க? இப்ப எல்லாம் பூரா போயிட்டு புதுசாதான் வந்திருக்காங்க. பழசெல்லாம் தொழிலுக்கும் அதுக்கும் இதுக்கும் சேர்ந்தது எல்லாம் அங்கேயே ஓடி போச்சு, காணாம போச்சு. இப்ப சாமி வந்திருக்காங்களா அப்படின்னா உங்க காரியமெல்லாம் வெற்றி பெற வரையில இருந்தது. இப்ப சாமி வந்திருக்காங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்கவுங்க ஏதோ ஆசைக்கு தொடர் கொண்டு வர்றாங்க. நான் மனுஷி மீனுக்கு தூண்டில் போடுறோம்ல, போட்டோன்னு மீன் கிடைக்கிற மாதிரி ஏதோ அந்த அருள் நோயை போக்க சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்த பிற்பாடு நம்ம இது மேல பற்று வருமானு பாக்குறேன். அந்த பற்று வரலைங்க. அடுத்தபடி எதிர்பார்த்து வரும். அது எதிர்பார்த்த நிலைகளை என்ன சாமின்னு போயிடலாம். ஆக மொத்தம் பற்று எது வேலை வருது? இந்த உடல் பற்று தான் வருது. நமக்குள் அறியாம இருளை போக்க வேண்டும் என்ற உணர்வு வருவது இல்லை. சொல்றதுங்களா? இதே போல நமக்குள் என்ன செய்யுதுன்னா எல்லாம் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஆனா தெரிந்தது என்ன செய்யும்? நாமும் அந்த உடலை அதை இருக்குது அவருக்குள் அந்த அருள் ஞானம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்குள் எழுப்பும் உணர்வுகளை மாற்றலாம். எனக்கு எத்தனையோ சமயங்கள்ல வரும். சில நேரங்கள்ல சில பேர் எத்தனை அறிஞர் இப்ப இன்னைக்கு உருட்டி விட்டாதான் என்னங்கிற நினைப்பு வரும்.
அப்புறம் குருநாதன் நினைப்போம், இப்ப நான் தபம் வச்சிருக்கிற இடத்துல எத்தனை இடைஞ்சல் அந்த இடத்துல கொள்ளையடிக்கிற இடம், அந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு குழந்தை கூட எங்க நிக்கிறாங்க நம்ம தபவத்துக்கு நேரம் 2-3 குழந்தை அந்த மாதிரி போயிட்டாங்க. போன புதுசுல ஒரு குழந்தைய நாய் துணிகளுக்கு விரான்னு கத்துது. அப்புறம் போய் குழந்தைய எடுத்தார். அந்த குழந்தைய அடுத்தவங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி பால் எல்லாம் வச்சு விட்டாங்க. அப்புறம் 2-3 குழந்தைங்க ஜீவன் போயிடுச்சு. ஒரு குழந்தை என்ன வளர்ந்துட்டு இருக்கு. அது மாதிரி சில இடங்கள்ல பார்த்தோம்னா எத்தனையோ அவசைகள், எத்தனை தொல்லைகள் வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருந்தாலும் இதுல நான் ஒவ்வொரு இடத்துலயும் எத்தனை நிமிஷங்கள் பட்டுருவேன். இதே குமாரபாளையத்துல ஒருத்தர் வரலையா? தவறு கொடுக்கலையா? கொடுத்துருக்குல்ல, ஒருத்தர் வரல, நாளைக்கு வர்றாங்க. அங்கெல்லாம் பார்த்தோம்னாங்க மனிதனுக்குள் மனிதன் என்னென்ன செய்யறாங்கன்ட்டு அங்கேயே ஒருத்தன் தாங்க. இறந்த ஆவிகள் என்ன செய்யுது, என்னென்ன பண்ணுது, அங்க ஒருத்தர் முச்சந்தி இதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. கடும் மோசமான நிலை. என்னை உதைக்கணும்னு எல்லாம் அங்க திட்டமிட்டு என்ன மந்திரவாதிய அவங்களுக்கு காசு போகுது ஓசியில செய்யறான்னு சொல்லிட்டு எத்தனை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தனையும் தான் சமாளிச்சு வந்தாங்க. அங்க உணர்வுகளை அறிகிறதுக்காண்டு 3 லட்சம் பேர் அறிகிறதுக்காண்டி போனாங்க. அப்பெல்லாம் இந்த எஸ்எஸ்எம் எல்லாம் எஸ்எஸ்எம் ஆளுக்குதான் வேற சாமியார் ஆனா முருகனை காட்டுறான்னு அவங்க ஆளுதான் என்னைய தொடர்ந்து வந்து எந்திரிச்சு போய் சொல்றதுக்கு அவனுடைய கையாளுக்குதான் இந்த மாதிரி செய்யுது. கடைசியில் அவங்கதான் கூப்பிட்டு கொண்டு வச்சது. ஏன்னா இத்தனை பரிசோதனை குருநாதர் கொடுத்து பல இதுகள் இந்த மாதிரி பல இதுகள்ல இருந்து மேடதுக்கு எத்தனை குமாரபாளையத்துல வந்தவங்களை கேட்ட சக்தி வேலைங்கிறான் பார்த்தோன்னா அப்ப இன்னைக்கு என்ன செய்யுங்களா அவங்க சக்தி வேலை அவங்க அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா அவங்க எல்லாம் சொன்ன அவனுக்கு இந்த ஆஸ்மா நோயோட ரொம்ப அவசரப்பட்டு இருந்தாங்க. நீங்க கூட படுத்துக்கப்பா அப்படின்னு நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். அங்க இருக்கிறவங்க நினைச்சோம் மகன் அப்படி ஏமாற்றி கடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆஸ்மா நீங்கிடுச்சு அங்க போனா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா என்ன செய்து தெரியுமா, அந்த 7-8 பொம்பளை பிள்ளைய வரும் பையனை கட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கன்னா அந்த அம்மா வரவங்க கடை வச்சிருக்காங்க பேசுவாங்க. நசமா போறவங்க சாமியார் பசங்க எல்லாம் வராங்க பையனை எடுத்துட்டு இவனுக்கு என்ன சொன்னாலும் அறிவில்லை ஏமாத்தி தெரியுதாங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இது என்ன சொல்லிச்சு அன்னைக்கு திட்டு இவன் சத்துவேல் கேட்கறது இல்லை. எனக்கு ஸ்வீக்கெல்லாம் போயிடுச்சு இல்ல அவர் தான் காப்பாத்தினதுன்னு டேய் நீ அவன் பேச்சில் பேசுற கடிச்சிட்டு போயிடுவாங்கடா சாமியார் எல்லாரும் சொல்றாங்க ஊரை போறவங்க சொல்றாங்க நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க இப்படி கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னு அந்த அம்மா மொட்டை மாடி இந்த மாதிரி கூட்டமா நேரத்துல மேல படுத்துட்டு அப்ப பௌர்ணமி அன்னைக்கு சந்தில இருந்து சிவன் வர்றாரு முருகன் வர்றாரு எல்லாம் வர்றாங்க. வந்தாங்கன்னா வா வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொன்னோன்னு அந்த நடு ஜாமம் 12 மணிங்க பௌர்ணமிக்கு உணர்ந்துட்டோன்னு நான் புள்ள கொட்டிக்காரனுங்க சிவனும் வர்றான் முருகனும் வர்றாங்க எல்லாம் விநாயகர் எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் நீ வா வான்னு கூப்பிடுறாங்க. நான் புள்ள கொட்டிக்காரனுங்க விட்டுருங்க தெரியாம நான் சிட்டி போட்டேனுங்க. நான் அந்த அம்மா கேளுங்க சொல்லணும் தெரியாம சிட்டி போட்டேனுங்க அப்படின்னு என்னை காப்பாத்துங்க என்னை கூப்பிடுறேன் நான் புள்ள வீட்டுக்காரங்க இப்ப என்ன போயிட்டேன்னா மோச்சலம் போயிட்டேன்னா என்ன பண்றது என்னை காப்பாத்துங்க. நான் அந்த அம்மா கிட்ட சொல்ல வைக்கணும். இந்த மாதிரி கூப்பிட்டேன். காட்சிகள் எங்க வேணாலும் கொடுக்கலாம். அன்னைக்கு வானத்தை நோக்கி காட்சிகளை கொடுப்பேன். வானத்தை பாரு யாரு வர்றாங்க எது வர்றாங்கன்னு சொல்லி போட்டு எல்லாமே காமிப்பேன். இது என்ன பொம்மலாட்ட வேலைக்கான உதவும். ஏன்னா இந்த உணர்வு இருக்குது உங்கள்கிட்ட பதிவு செய்யும்போது பார்க்கும் திறன் வரும். ஆனா உங்களால பார்க்க முடியல. இந்த பருவத்தை உங்களுக்குள்ள கொடுத்து அந்த உணர்வின் தன்மை பார்க்க சொல்றேன். அப்ப எதன் உணர்வு காட்டணும் அதை நீங்க பெற முடியும். இப்ப என்ன செய்யறேன் இன்னைக்கு துருவ நட்சத்திரம் ஒளியான அந்த உணர்வின் தன்மை உங்க காட்டுங்கன்னு சொல்லி கொண்டுறேன். ஆனா அந்த இப்ப இந்த காட்சிகள் கிடைச்சா முருகனை பார்த்தேன் சிவனை பார்த்தேன்னு வரலாங்க. நீங்க அருளை பார்த்தேன்னு ஒளியை கண்டேனுங்கிற உணர்வு கொண்டுறதா உங்களுக்கு இந்த காட்சிகளை தான் கொடுத்துடுறோம். இது உடல் இச்சைக்கு வரும் அது உடல் இச்சை. ஆக இந்த உணர்வு எடுத்தா உங்களுக்குள்ள ஆவியா மாற்றும். சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தானே. எல்லா சக்திகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த வழியில இது நடக்குதுங்கிற உங்களுக்கு தெளிவாக்குறதுக்கு தான் இத்தனையும் நான் கொடுத்தனே தவிர இதுல என்னன்னா ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தை போய் என்ன செய்யறோம் இந்த வாயில இருந்து லிங்கங்கள் எப்படி வருதுன்னு கேட்க வச்சு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் காமிச்சோம். அதை யாகசாலைகளில் செயல்பட போகும்போது எப்படி பட்சிகள் வருதுன்ட்டு இன்னென்ன மந்திரங்கள் நீ சொல்ல அப்படின்னு எப்படி சொல்லி விட்டாங்க. அந்த மந்திரங்கள் சொல்ல போகும்போது வருது இந்த கழுவுகள் பறக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா அவன் ஒரு பெரிய கடவுள் ஆயிட்டார் குருநாதர் ஆயிட்டார். உணர்வை எடுத்து சில இதுகள் வளர்க்க போகும்போது இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் இதனால பலன் என்ன இருக்குது சேவை நான் செய்யறதில்லை
ஏன்னா எனக்கு வழிகாட்டும் தன்மை தான் எனக்கு தவிர நான் அது செய்து காட்டி அற்புதங்களை காட்டினா நீங்க எல்லாம் வரலாம். கொஞ்சம் இது பண்ணி கொண்டாடுறது அவர் நெத்தியில யார் வர்றாருன்னு பாருங்க நினைச்சேன். அது நெத்தியில வர்றாரு, முருகன் வர்றாரு, அது வர்றாரு, ஆஹா முருகன் வர்றாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் முருகன் சொல்றாரு. அவர் பார்க்க சொல்லி சொன்ன உடனே அப்ப அவருக்குள்ள எல்லாம் வருது அப்படிங்கிறது. நீங்க உங்க நெத்தியில காமிச்சாலும் நிறைய நிமிஷம் உங்க நெத்தியில ஒரேமாக தான் செய்யும் சொல்றது அர்த்தாச்சுங்களா. இதெல்லாம் செய்து காட்டி எதுக்கு பயன்படுதாங்க? எதுக்கு வந்து நெத்தியில காமிச்சு அவர் என்ன செய்தாரு, அவர் என்ன இடத்துல நீங்க அதை வந்து குருநாதர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நீ சமம்பம் போய் உட்காரு அப்படின்ட்டாரு. யாரு? ராஜமா சொல்றது. இப்ப இங்க உட்காருங்க உட்கார்ந்தாரு. இப்ப நெத்தியில யாரு வர்றாரு? ஏறி உட்கார்ந்துட்டாரு. இப்ப என்ன விட்டாரு சொல்றது அர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி செல்வத்தை கொண்டு செல்வத்தை செயல்படுந்தாங்க எல்லாம் அவருக்கு அரசாங்க. என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது, என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுங்கிற வகையில செய்து காட்டி யாருக்கு பயனானது? இதெல்லாம் இது மட்டுமல்ல, இந்த மாதிரி எத்தனையோ நிலைகளை காமிச்சோம். நம்ம இவர் இருக்கிறாருங்க, நம்ம மாரியப்பன். அப்ப நான் சித்தான புதுசுல ஒரு பொறிக்காரன் வந்தாங்க. அதனால குட்டிக்காரன் ஆட்சிட்டு எல்லாத்தையும் விவரத்தெல்லாம் சொல்லுவாங்க. மாரியப்பன் முதல்ல என்ன சாமியார் வந்து நம்மளை கிண்டல் நம்ம மில்ல வேலை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சாமியாரா போயிட்டாருன்னு சொல்லி போட்டு இதே மாரியப்பன் சொன்னது. அது சைக்கிள் கடை அப்பு வாங்கினதெல்லாம் நாங்க சைக்கிள் கடை வச்சு ரிப்பேர் வாங்க, நான் அந்த காசு கூட கொடுக்கலைங்க. மொட்டை வியாபாரமா இருக்கும்போது நான் சைக்கிள் ரிப்பேரா இருக்கிறேன், அவர் சைக்கிள் ஹோல்சேல் வியாபாரமா இருக்கு, வாங்கி வந்து கொடுக்குறது. அது மாதிரி சொல்லுங்க, சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் செய்து எல்லாம் போகும்போது அவனுக்கு இந்த இதுல வந்து பௌர்ணமி இழந்த மாட்டேங்க பொறியியல்காரன்னா அது வந்து இது வந்து கார்த்திகை எதுக்கும் விசேஷம் வந்து அன்னைக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்துக்காக வேண்டி வர்றாங்க, எல்லாத்தையும் பொறியியல்காரெல்லாம் கொடுத்துட்றாங்க. என்ன ஆகி போச்சுங்க அப்படின்னு சொன்னா இவன் பொறி வியாபாரம் பண்ண கையில காசு இல்லை. இவன் அருள் வந்து எல்லாத்தையும் விவரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வந்த உடனே இவனை கூப்பிட்டு எல்லாம் சொல்றது, அவன் உடல்ல பாய்ச்சி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் சொல்லிட்டு இருந்த என்ன போய் நாளைக்கு பொறியில்லைங்களே கையில காசு இல்லை, என் சம்சாரம் திட்டுவங்க, அதெல்லாம் திட்டுவங்க. என்ன நடந்த நிகழ்ச்சின்னு அவன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். கூட்டு வந்து இங்க வர சொன்னா வர மாட்டேங்கிறான். அது மாதிரி பொறி அவன் உடனே இது பண்ண உடனே அன்னைக்கு பொறி வியாபாரம் ஒண்ணும் இல்லை. ஒரு லாரிக்காரன் என்ன செய்யறான், பொறி கொண்டவன் என்ன ஆகி போச்சு, எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் சரியா போச்சுங்க இல்லைன்ட்டாங்க. கடைசியில என்ன ஆகி போச்சு, நீ இறக்கி நீ வச்சுட்டு வித்து கொடுப்பா அப்படின்னா எல்லார் கடையிலும் பொறி தீர்ந்து போச்சு. இவன் அந்த கிராக்கி வந்து அழிட்டு போறான். சும்மா இறக்கி போட்டு கொடுத்துட்டு அந்த பொறி மாதிரி டபுள் பங்கு ஒன்று காசு வந்து நடந்த நிகழ்ச்சி. காசு வந்து சேர்ந்துச்சு. அதே மாதிரி சாமியம்மா கையில காசு இல்லை. அங்க இருந்தவன இப்ப நான் பார்த்தேன் ஜோஸ்மெட்ல இருக்கிறாங்க, நீங்க ரத்த கழிப்போட இருக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகி போச்சுங்க, மரம் வெட்டிட்டு வர்றதுல வந்து மரம் வெட்டிட்டு வர்றதுல இருந்துச்சுன்னா பழைய இதுல எடுத்துருக்காங்க பூப்புல. ஆமா சந்தன இது சந்தன மரம் இது வந்து தேக்கு ஈட்டி மரம், சந்தன மரம் இல்லை, அந்த ஈட்டியும் தேக்கும் அதுல போட்டு கலந்து அறுவை பண்ணி பழசுங்க, அதெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துருக்காங்க. இது கடையில இருக்குனால நம்மள உள்ளுக்கு தள்ளிப்படுவாங்க, யாரும் வாங்கல. இந்த அம்மா ஒண்ணு கையில காசு இல்லை. அவன் லாரிக்காரன் விரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொண்டு லாரியை கொண்டு இங்க இறக்கி விட்டு, இது லாரிய கொண்டு இறக்கி விட்டு நீங்க காசு எடுத்துங்க அப்புறம் வித்து கொடுங்கன்ட்டு. இந்த அம்மாவுக்கு இது தெரியாது, சோசியல கொடுக்குறான்னு கையில காசு இல்லை. அப்பதான் அந்த இடத்துல கொண்டு வந்தேன். நான் பார்த்தவங்க 2-3 பேரு அழுங்காம ராத்திரியோட ராத்திரி கொட்டின உடனே எல்லாம் பிறகு வச்சுட்டு இந்த விறகெல்லாம் தரேன்ட்டு. அது விறகு பார்த்த உடனே விலையை ஜாஸ்தி, ஒண்ணுக்கு டபுளுங்க போட்டு வச்சுட்டு வந்துச்சு. விறகுக்காரனு காலையில காசு விட்டாச்சு. விறகு சாதாரண விறகு மிச்சம் இருக்குது, அதை வச்சு வண்டி ஓட்டினாங்க. இந்த அம்மாவை நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம் குருநாதருடைய செயல்கள். ஒண்ணு அதை வந்து ஒன்னும் என்ன இந்த அதிசயங்களை இப்ப செய்ய முடியும் நான் வாழ்க்கைக்கு தான், வேற எதுக்கு வர முடியும்? செய்யறது எதை வேணாலும் செய்யலாம். நாம இந்த உடலுக்கு பின் என்ன, அதனால இப்ப நான் உடைச்சே நீ சொல்றேன். ஏன்னா இவ்வளவு நிலையையும் ஒரு பிறவில்லா நிலைகள் அடையணும், அதுக்குண்டான சக்தியை நான் பெறணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. எனக்கு வயசு 76 ஆகிப்போச்சு. நான் கொண்டு போறது என்ன இருக்குது, உங்களுக்குள்ள அந்த உணர்வின் தன்மை நீங்க பெருக வேணும். நீங்க தயாரானாதான் எல்லாருக்கும் தயாராகும். ஆக இந்த உணர்வின் தன்மை விட்டு காட்டுறது
துணை நட்சத்திரத்தோட வலுவான நிலையை கொண்டு வரும். நீங்க தயாரானாதான் உங்க உணர்வுகள் மற்றவங்களுக்கு பாய்ச்ச முடியும். ஆக இந்த உணர்வு அவங்க பெற ஒன்றின் பின் ஒன்று. ஒரு நோயானவன் ஒருத்தன் கேட்ட உடனே நோய் கேட்ட உடனே நோயை விசாரித்தவன் நோய் வருது. இதே போல அருளை கேட்டவன் இந்த அருளை பெற செய்யக்கூடிய தகுதி இவங்க பெற வேணுங்கிறது தான் இதை செய்யறேனே தவிர லாபம் அல்ல. எல்லாரும் மகிழ்ச்சி என்ற உணர்வு நான் எண்ணும் போது அந்த மகிழ்ந்த உணர்வு எனக்குள் விளையும். அதே மாதிரி நீங்க செய்யப்படும் போது அந்த மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்குள் தோற்றுவிக்க வேணுங்கிறது தான். யாரும் எதையும் கொண்டு போறது ஒண்ணுதான் கொண்டு போக முடியும். ஆகவே இவ்வளவு பெரிய அரும்பெரு சக்தி கடும் காட்டுகளில் தவம் இருந்து பல நிலையில் பெற்ற அருஞானிகள் பெற்ற அந்த பேரின்பத்தை நீங்க பெற வேண்டும் என்றான் செய்யறேன் தவிர இது ஒன்று எளிதில் பெற முடியும். ஆனா ஒன்று பதிவு மீண்டும் நிறைவு, அந்த நிறைவு கொண்டு அதை வளர்க்க முடியும். ஒவ்வொரு வித்து ஒருத்தன் செயல்படுகிறான் என்றால் எந்த வித்தை உருவாக்குறானோ அந்த வித்தின் தன்மை உருவாகும். அதே போல உங்களுக்குள் இந்த வித்தின் தன்மை உருவாக்குகின்றேன், அதை நீங்கள் பெற வேண்டும். ஆக நாம தொழிலுக்கு இதுக்கு நான் செய்தேன் நஷ்டங்கிற நிலையில் வெளுத்து நான் அதை பெறுகிறேன் என்று இல்லை, இதை நான் சீர்படுத்துவேன் என்று உணர்வு வருங்கள். இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியும். ஆசை ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கமா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நிறைவேறுவது கஷ்டம். அதே போல இப்ப நம்ம எல்லாரும் நம்ம கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் குறை காண்டையிலேயே இருப்பாங்க. பாருங்க சாமி எவ்வளவு தூரம் இங்க பாரு, இவங்க என்ன சரியா செய்யறாங்களான்னு பாரு. ஆக அவர் வளர்க்கும் தன்மை வரவில்லை, ஆனா இந்த குறை ஊண்டும் தன்மை தான் வருகின்றது. குறையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற உணர்வு வருவதில்லை. ஆனால் இதை போன்ற நிலை வரப்போகும்போதுதான் நமது வளர்ச்சி குன்றுகின்றது. ஆகவே நமக்குள் வரப்போகும்போது நாம் வளர்த்து காட்டும் தன்மை வர வேண்டும். ஆனால் வளர்ச்சியின் தன்மை பெருக்க வேண்டும். இருளை போக்கும் அருளை பெருக்க வேண்டும். அருள் உணர்வு நாம் வாழ வேண்டும் என்ற நிலையில் நாம் என்னைக்கு பெறுமோ அந்த உணர்வு நிச்சயம் பெறும். நாம குறை கூறுவது எளிது, ஆனா குறையை அதை நிகழ்ச்சி கொண்டது மிக கடினம். ஆகவே அதை நமக்குள் இருந்த அது உணர்வை அது நம்மை அடிமையாக்கக்கூடாது. நாம் அதை அடிமையாக்கி அருள் உணர்வை நாம் பெருக்குதல் வேண்டும்.